ஹதீஸுக்காக பல மாதம் பல தூரம் பயணம் செய்து ஒரு ஹதீஸுக்காக பிரயாணம் செய்கிறார். இன்னைக்கு நம்மளால சின்ன ஹதீஸுக்காக இவ்வளவு பிரயாணம் செய்ய முடியுமா? இன்னைக்கு இவ்வளவு பிரயாணம் செஞ்ச பிறகும் நம்மளுடைய நோக்கம் என்ன இருக்கும்? ஒண்ணு காசு பணம், அல்லது இந்த உலகத்துடைய சுகம், அல்லது நம்மளுடைய ஒரு தேவை. ஆனால் இவர் பிரயாணம் செய்கிறார், இந்த சஹாபி ரலியல்லாஹு எதற்காக? ஒரு ஹதீஸுக்காக. சுப்ஹானல்லாஹ். இப்படிப்பட்ட சஹாபாக்கள் ஹதீஸை அறிவித்து தேடி கண்டுபிடிச்சு அந்த ஹதீஸை தன்னுடைய மாணவர்களுக்கு சொன்ன பிறகுதான் இன்னைக்கு நம்மளுடைய கையில் அந்த ஹதீஸுடைய அந்த அறிவிப்பாளருடைய ஹதீஸ் நம்மளுடைய கையில் வந்திருக்கிறது. அதே போன்று சஹாபாக்களுக்கு பிறகு வரக்கூடிய தாபிஈனுடைய காலம் வருது. அந்த காலகட்டத்தில் தாபிஈன்களும் சாதாரணமானவர்கள் அல்ல. இவர்களையும் அல்லாஹ்வுடைய தூதர் சும்மல்லதீன யலூனஹும் என்று சொல்லி அவர்களையும் சிறப்பித்து சொன்னார்களே, இவர்களும் சிறந்தவர்கள் என்று. அந்த நபித்தோழர்களுக்கு பிறகு வரக்கூடிய காலகட்டமும் இவர்களும் சிறந்தவர்கள். அந்த தாபிஈன்களும் எப்படி தெரியுமா இருப்பார்கள்? அல்லாஹு அக்பர். அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இவர் திமஷ்கில் இருக்கிறார். தமஸ்கஸ் இப்ப சொல்லக்கூடிய துருக்கில இருக்கும். அந்த தமஸ்கஸ்க்கு அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் ஒரு ஹதீஸை கேள்விப்படுவதற்காக கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலாக பிரயாணம் செஞ்சு ஒரு தாபையின் வருகிறார். அவர் வந்து ஹதீஸை கேள்விப்படும்போது எந்த ஹதீஸை கேள்விப்படுறாரு தெரியுமா? சுப்ஹானல்லாஹ். இப்ப சொன்ன ஹதீஸ் தான். மன் சலக தரீகன், எவர் ஒரு கல்விக்காக பிரயாணம் செய்கிறாரோ அல்லாஹ் அவருடைய பிரயாணத்தை, அல்லாஹ் அவருடைய பாதையை சொர்க்கத்துக்காக லேசாக்குவான். அந்த ஹதீஸை இவர்தான் அறிவிக்கிறார் அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு பிறகு. அல்லாஹு அக்பர். இந்த மாதிரி பல சஹாபாக்கள், பல தாபிஈன்கள் அவர்களுடைய குர்பானி, அவர்களுடைய தியாகங்கள் நம்மளுடைய கண்களுக்கு முன்னால் இருக்கிறது. பெரியோர்களே, பெற்றோர்களே, இதற்கு பிறகு பாருங்கள், அபூ மஸ்ஊத் சொல்லக்கூடிய இன்னும் பல தாபிஈன்கள் இருக்கிறார்கள். இமாம் மாலிக் தாபிஈனுக்கு பிறகு வரக்கூடியவர். இவர் 40 வருடம், இமாம் மாலிக் தன்னுடைய வாழ்க்கையில் 40 வருடம் ஒரு ஹதீஸ் புத்தகத்திற்காக அதிகமாக தியாகம் செய்து அவ்வளவு தொகுத்து அந்த ஹதீஸ்களை சேர்த்திருக்கிறார் முஅத்தா இமாம் மாலிக். ஒரு நபர் வருகிறார், வந்து சொல்லுகிறார், நான் முஅத்தாவை முழுமையாக மனப்பாடம் செய்து விட்டேன், எனக்கு உங்களிடம் ஒப்பிக்க வேண்டும், எனக்கு ஒரு அனுமதி தாருங்கள். தினதோறும் ஹதீஸ்களை அறிவிப்பார். 40 நாட்களில் அவர் முஅத்தா இமாம் மாலிக் சொல்லக்கூடிய முழு ஹதீஸ் புத்தகத்தை மனப்பாடமாக தன்னுடைய உஸ்தாதுக்கு அறிவிச்சார்.